சாமி உமன்ஸ் காலேஜ்ல இருந்து படிக்கிறேன். BA இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர். என் தலைப்பு பெரியார் இல்லாவிட்டால் இன்றும் நாளையும் நம் நிலைமை என்பது. இந்த ஒரு வாக்கியமே பெரியாரின் வாழ்நாள் போராட்டத்தையும் தன் சமூக முன்னேற்றத்தையும் நினைவூட்டுகிறது என்று ஆரம்பிக்கின்றேன். இது ஒரு சாதாரணமான தலைப்பல்ல. நம் வாழ்நிலை, நம் சிந்தனை, நம் சுதந்திரத்தின் அடிப்படை கேள்வி. நான் இங்கு பேச போவதோ ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு புரட்சியை பற்றி. அவர்தான் தந்தை பெரியார். நடுவர் அவர்களே, பெரியார் இல்லாவிட்டால் இது நம்மளோட நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? பெரியார் இல்லாவிட்டால் நாம் தாழ்த்தப்பட்ட மனநிலையோடு தான் இருந்திருப்போம். அது மட்டுமல்ல, பெண்கள் இன்னும் அடிமையாக இருந்திருப்பார்கள். அவர் இல்லை எனில் கல்வி சிலருக்கு மட்டுமே. சாதியும் மதமும் மூட நம்பிக்கையும் சமூகத்தை ஆட்சி செய்திருக்கும். சமத்துவம் என்பதை அறிந்திருக்கும். இது சூழ்ந்த உலகத்தில் ஒளிந்த பெரியார். அடிமை மனம் இருந்த இடத்தில் சுயமரியாதை விதித்தார் பெரியார். பெண்கள் பேசும் தைரியம், இளைஞர் கேள்வி கேட்கும் அறிவு கொடுத்தார் பெரியார். இதெல்லாம் வந்தது அந்த ஒரு மனிதரால். ஒரு மனிதன் தன் குரலை கண்டார், அது பெரியாரால். ஒரு காலத்தில் சாதி மதம் மூட நம்பிக்கை எல்லா மக்களை அடிமையாக்கி இருந்தது. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீயும் மனிதன் நானும் மனிதன் என்று குரல் கொடுத்தவர் நம் பெரியார் தான். பெரியார் இருந்ததாதான் இன்று பெரியார் இருந்ததாதான் நீ யார் என்ற கேள்வியை இதை எழுந்திருக்காது. இன்று ஒரு பெண் தைரியத்தை உணர்ந்தால் அது பெரியாரால். ஒரு காலத்தில் பெண்கள் பேச முடியாது, கல்வி கற்க முடியாது, அவர் வாழ்க்கையை ஆண்கள் தீர்மானித்தார்கள். பெரியார் சொன்னார், பெண்ணு மனிதன் தான், ஆணுக்கு இணையான சம உரிமையை பெண்களுக்கும் தர வேண்டும் என்று கூறினார் அவர். இன்று ஒரு பெண் கல்வி கற்கின்றார், பேசுகின்றார், வேலை செய்கின்றார் என்றார். அந்த சந்ததியின் பின்னாலே பெரியாரின் குரல் உள்ளது என்று மொழிகின்றது. பெரியார் ஒரு பெயர் அல்ல, பெரியார் ஒரு புரட்சி. அந்த புரட்சி நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது நாம் இன்னும் சாதினால் சண்டை போடுகின்றோம், மூட நம்பிக்கைக்கு அடிமையாகின்றோம், பெண்ணுரிமையை மறுக்கின்றோம், உண்மை பேச பயப்படுகின்றோம். இதெல்லாம் பெரியார் இல்லாத சமூகத்தின் முகம்தான். ஆனால் பெரியார் இருந்ததால்தான் என்று நாம் கேள்வி கேட்க துடித்திருக்கின்றோம். அவர் தந்த சிந்தனை, அவர் விதைத்த சமத்துவம், அவர் தூண்டிய தைரியம் நாம் நாளைய தமிழரின் நம்பிக்கையின் அடித்தளம். சுயமரியாதை இல்லாத மனிதன் உயிரோடு இறந்தவர். அவர் இல்லையெனில் நம்முடைய மனம் இன்னும் அடிமையாக. இன்று நாம் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்று சொல்லும் தைரியம் பெற்றிருக்கின்றோம். அதற்கு பெரியார் காரணம். பெரியார் இருந்தால்தான் இன்று நாம் மனிதர்களே. பெரியார் இல்லாவிட்டால் நம் தமிழ் சமூகம் இன்னும் சாதி மதம்னு ஒன்றா இருந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம பெரியார் தான். அவர் நம்மளை தமிழர் என்று சொல்லும் பெருமையை கொடுத்திருக்கின்றார். ஒரு சமூகம் சிந்திக்க கற்றுக்கொண்டதே அது நம் தந்தை பெரியாரால் தான். இறுதியாக ஒரு கருத்தை கூறிவிட்டு என் உரையை முடிக்கின்றேன். பெரியார் இல்லாவிட்டால் இன்று நம் சமூகம் இன்னும் சங்கிலியில் சிக்கியிருக்கும். பெரியார் இருந்தால்தான் நம் சிந்தனை சுதந்திரமானது. அதனால் நாம் பெருமையாக சொல்ல முடிகிறது. பெரியார் இல்லாவிட்டால் நம்மளுடைய இன்றும் நாளையும் ஒளியுள்ள இருள்தான். பெரியார் வாழ்ந்தார், பெரியார் பேசினார். அதனால்தான் இன்று நாம் மனிதர்களாக வாழ்கின்றோம் என்று என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.